விலகி இருந்தார். திடீர் விலகலாக அது அந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அவரை சுற்றி பல்வேறு கருத்துக்கள் எழுந்தன. ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவிக்காலம் கிட்டத்தட்ட 2027 வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசுடனான கருத்து வேறுபாடு காரணமாக விலகிவிட்டார் என்பதாகவெல்லாம் கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர்களை வெற்றி பெற செய்யக்கூடிய அளவிற்கு வாக்குகள் இருந்தன. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்கள் யாரை வேட்பாளராக தேர்வு செய்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் தமிழகத்தினுடைய கோவையினுடைய மக்களவை உறுப்பினராக 2 முறை தேர்வு செய்யப்பட்ட பாஜகவினுடைய தமிழக தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பொறுப்புகளில் இருந்த CP ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்திருந்தார்கள். தமிழகத்தை சார்ந்து ஏற்கனவே 2 பேர் குடியரசு துணைத் தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வெங்கட்ராமன், அவருக்கு முன்பார் ராதாகிருஷ்ணன் என்று 2 பேர் குடியரசு துணைத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். 3வது குடியரசு துணைத் தலைவராவதற்கான வாய்ப்பு தமிழகத்தை சார்ந்த ஒருவருக்கு அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டவர்களுடைய அந்த முடிவின் அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் CP ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டினுடைய கோவையைச் சேர்ந்தவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், ஏற்கனவே மாநில ஆளுநராக மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் பணி செய்து கொண்டிருப்பவர். எனவே அவருக்கு குடியரசு துணைத் தலைவராவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. மாநிலங்களவையை 323 என்பதாகத்தான் இருக்கின்றது. எனவே 392 உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்றால் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். என்றாலும் பாஜகவிற்கு எதிராக நாங்கள் ஓரணியில் இருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இணைந்து இந்த முடிவுக்கு வந்திருந்தார்கள். சுதர்சன் ரெட்டியை பொறுத்தவரை அவரும் நல்ல அரசியல் அனுபவம் கொண்டவர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்திருக்கின்றார். கோவாவிலே அந்த ஊழல் கண்காணிப்பு அமைப்புகளுடைய பொறுப்புகளில் இருந்திருக்கின்றார். லோக் ஆயுக்தா உள்ளிட்ட பொறுப்புகளில் எல்லாம் அவர் இருந்திருக்கின்றார். எனவே அவருக்கும் பல்வேறு கட்சிகளிடையே ஓரளவு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் சொல்லியிருந்தன. வேட்பாளர்கள் எந்த அடிப்படையில் நிற்கின்றார்கள் என்பதை பார்த்து கட்சிகளை சாராமல் வேட்பாளர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி இருந்தன. CP ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை அவர் RSS பின்னணியில் வந்தவர் என்பதாக கருத்து சொல்லப்பட்டது. அதை பாஜகவும் அங்கீகரித்திருந்தது. RSS பின்னணியில் இருந்து வந்ததால் தான் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கி இருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் அவர் பல்வேறு சமூக சேவையில் ஈடுபட்ட அனுபவம் கொண்டவராக இருக்கின்றார். அதைவிட வேறு என்ன தகுதி வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே கேள்வி எழுப்பியிருந்தார். அது அளவுக்கு 2 வேட்பாளர்களையும் தனிப்பட்ட முறையிலே யார் சிறந்த வேட்பாளர் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும், கட்சியினுடைய தலைமை சொன்னதை கேட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று 2 கூட்டணி கட்சிகளுமே வலியுறுத்தி இருந்தன. ஏனென்றால் வழக்கமாக இது போன்று நாடாளுமன்றங்களில் வாக்களிக்கும் பொழுதெல்லாம் கட்சியினுடைய கொறடாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும். எந்த உறுப்பினராக இருந்தாலும் கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டுதான் வாக்களிக்க வேண்டும். கொறடா உத்தரவை மீறி நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ வாக்களித்தால் அவர்கள் மீது கட்சி தாவல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க முடியும். என்றாலும் கூட இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும், கொறடா சொல்லக்கூடிய வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று எந்த விதிகளும் கிடையாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் இருக்கலாம், மாநிலங்களவையில் இருக்கலாம், மாநிலங்களவையினுடைய நியமன உறுப்பினராக இருக்கலாம். அவர் சுதந்திரமாக தனக்கு பிடித்த வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட முன்னாள் நீதிபதியான சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விடுத்து வந்தார்கள். என்றாலும் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை நேரில் சந்தித்து அவர்கள் கூட்டணி அடிப்படையிலே தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். மேலும் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களை வரவழைத்து அவர்களுக்கு பாஜக கூட்டணியினுடைய உறுப்பினர்களுக்கு விருந்துகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன. காங்கிரஸையும் நேற்று கூட மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வரவழைத்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்தளித்திருந்தார்கள், மாதிரி வாக்குப்பதிவு நடத்தியிருந்தார்கள். கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் கணிசமான இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தது. பல்வேறு கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இணைந்திருந்தார்கள். எனவே ஒரு உத்வேகமான தேர்தல் முடிவாக அது இந்தியா கூட்டணிக்கு அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை என்று தென்பட்டாலும் கூட கணிசமான போட்டியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக தலைமைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒடிசாவினுடைய பிஜு ஜனதா தளம், தெலுங்கானாவினுடைய BRS கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தலில் நாங்கள் பங்கேற்க போவதில்லை, எங்களுடைய உறுப்பினர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற முடிவினை எடுத்திருந்தார்கள். அது இந்தியா கூட்டணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றது. BRS கட்சியை எல்லாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் மாநிலங்களவையிலே அவர்களுக்கு கிட்டத்தட்ட 5 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பாரத ராஷ்டிர சமிதிக்கு. எனவே அவர்களும் வாக்களித்திருந்தார். பிஜு ஜனதா தளம் உள்ளிட்டவர்கள் முடிவு செய்து மாநிலங்களவையில் வாக்களித்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலமாக இந்தியா கூட்டணிக்கு மாறி இருக்கக்கூடும். ஆனால் அது போன்ற முக்கிய மாநில கட்சிகள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக எடுக்கவில்லை என்பது அந்த கூட்டணிக்கு சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது.
எனவே இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் 2 முறை மக்களவை உறுப்பினராக கோவையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவர் இன்று மாலை 6 மணிக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமான குடியரசு துணைத் தலைவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராஜகுமாரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.